உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். Chai with Chitra, Social Talk. எந்த காலகட்டத்தில் அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது? எனக்கு அம்மா வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க திட்டம். அந்த நெய்வேலி விஷயத்தில் பிரச்சனையில் வந்து அவங்க ஒரு நல்ல போல்டாக முடிவெடுத்தாங்க. அப்போ அது வந்து பரபரப்பாக நியூஸும் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அரசியல் அப்போ தான் உற்று நோக்க ஆரம்பித்தேன். அப்போ அரசியல்னால் ரொம்ப பிடிச்ச துறையாக போயிடுச்சு எனக்கு. ஆஹா, அரசியல் ரொம்ப நல்லா, ஒரு பெண் ஆளுமை எவ்வளோ அழகாக ஆட்சி செய்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருந்தோம். நிறைய பார்த்தீங்கன்னா கலைஞருக்கும் இசை நிகழ்ச்சி செஞ்சுருக்கோம். அப்போ வந்து அரசியலில் வருவேன், இன்னாருக்கு தான் வருவேன், இன்னாருக்கு தான் போகணுன்ற எண்ணம் கிடையாது. பட் வந்து அரசியலில் ரொம்ப ஈடுபாடு வந்தது. அப்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க அம்மா. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எம்பி ஒருத்தரை அனுப்பிட்டு வர சொல்லுங்க, அவங்க கட்சியில் சேர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ என் வீட்டுக்கார் நான் வந்து நியூட்ரல், அவருக்கும் வேணும் இவரும் வேணும், எல்லாருமே எனக்கு வேணும், அதனால் வந்தால் நல்லா இருக்காதுங்க, எனக்கு அரசியல் வேண்டாத பிடிக்காத துறை, எனக்கு இசை தான் எனக்கு பிடிச்ச துறை, அதனால் வேண்டான்னு சொல்லிடுங்க, அதான் தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு 3-4 தடவை வந்தார் அவர். இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நின்று அம்மா கூட எடுங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ என்னாச்சுன்னா, எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பெண் லீடராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கம், அவங்களுடைய அதிரடி முடிவுகள் எடுக்கிறது, அவங்களோட ரூலிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிது எனக்கு. இவங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் நான் சொல்லிடுறேன், அதை வந்து அவங்கள வந்து ஒரு பெண் ஆளுமை, அவங்கக்கிட்ட என்ன ஒரு பெண் ஆளுமை. இவங்களில் இந்திரா காந்தி அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதர் தெரேசாவும் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தர் ஆள்றாங்க. மதர் தெரேசா வந்து அவங்க துறையில் எவ்வளோ ஆளுமை செஞ்சுருக்காங்க. எப்போ ஏற்பட்ட ஒரு ஆளுமை இருக்கு. அந்த மாதிரி ஆளுமை உள்ள பெண்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்க, இவங்க ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்கல்ல, சுனிதா வில்லியம்ஸ், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு உத்வேகம் பிறக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது. அப்போது அம்மாவை எனக்கு பர்சனலி அப்படி ரொம்ப பிடிச்சதுன்னு இவங்க வந்து கூப்பிட்றாங்க, என்கிட்ட சொல்கிறேன், கூப்பிடுறாங்க போட்டுமா நான் அப்படின்னு. நீங்கள் வர வேண்டாம், நான் போட்டுமான்னு. இந்த பாரு ஒழுங்கா பாடு, குடும்பத்தை கவனி, அதில் போயிட்டீங்கன்னா முழு நேரம் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு. பார்த்தீங்களா, இப்படி அழைப்பு வர வர எனக்கு என்னமோ தெரியல, திடீர்னு அவங்களுக்கு நான் இப்போ ஜெயா டிவிலையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெயா டிவிலையும், மேடம் உங்கள் ப்ரோக்ராம் அம்மா எல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு திரும்ப அதே பேச்சு வரும்போது போய் சேர்ந்துட்டேன்னு வைங்களேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் சேர்ந்தேன் சார். நிறைய பேர் நினைப்பாங்க, அந்த காலகட்டத்தில் என் பொண்ணுக்கு வந்து மெடிசன் சீட்டு, மெடிக்கலில் போய் படிக்கிறேன்னு. ஒரு வார்த்தை கூட அம்மாட்ட நான் சொல்ல. என்கிட்ட வெளியில் சொல்லி அனுப்புகிறாங்க, மெடிக்கல் சீட் கேளுங்க, உங்கள் பொண்ணு படிக்க போகிறாங்களே நல்ல காலேஜில் கொடுப்பாங்க. நான் வேண்டாம், அதுக்காக வந்தேன்னு நினைக்கக்கூடாது என்ன. ஏன்னா என்றைக்குமே நான் நேராக பார்த்து பேசணும், அவங்கள யாரையுமே நான் நேராக பார்த்து பேசணும்னு தான் நினைப்பேன். இல்லாட்டி எனக்கு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும், அதனால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் போங்க, நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இல்லை கேளுங்க அப்படின்னு. கேட்கவே இல்லை. நான் வந்து மெடிக்கல் சீட் வேறு விதமாக தான், அது என்ன மார்க்கு, அப்புறம் இது நம்ம வேறு வாங்கணும் அப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வெளியில் வந்தோன்னு எல்லாம் திட்டுறாங்க, என்ன அப்போ உழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் அதில் கொள்கை பிடிப்பு எனக்கு ரொம்ப அதிகம் சார். அவங்களோட முதல் சந்திப்பு எப்படி? ஐயோ அவங்க இன்னும் அவங்கள மறக்கவே முடியாது. நம்ம டிவிலையும் பத்திரிகையில் பார்த்துக்கல, அதெல்லாம் சும்மா நேரில் என்ன மாதிரி இருக்காங்க. ஐயோயோ தேவதேவாங்கல்ல. நான் உண்மையாலுமே ஏஞ்சல் நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஏஞ்சல் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அது ஊர்வசி, ரம்பா, மேனிகா, அப்சரஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் சார். அதுவும் ஒரு டார்க் ப்ளூ சாரி கட்டியிருக்காங்க. நான் இங்கேருந்து பொக்கை எடுத்துகிட்டு போகிறேன், அவங்கள பார்த்துட்டு கீழே ஓடுற இந்த மாதிரி ஒயரெல்லாம் மறந்துட்டேன். நிறையா ஓடுது, வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டு அதை தாண்டி இப்படியே போய் விழுகு பார்த்துன்னு அவங்களே தாங்க வர்றாங்க. பார்த்து வாங்க அனிதா அப்படின்றாங்க. அப்படி ஒரு அழகு அவங்ககிட்ட பேசுறதே மறந்துட்டேன் சார். ஐயோ, எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கலாம். நான் பேச, அம்மா நேரில் என்ன இப்படி அழகா இருக்கீங்க சொன்னீங்களா அவங்ககிட்ட? சொன்னேன்மா, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கம்மா. எத்தனையோ பேசியிருக்கலாம் சார், நான் நினைச்சிருந்தா தேவதை மாதிரி இருக்கீங்கன்னு. அது மட்டும்தான் பேசினேன் நான், மற்றதெல்லாம் அவங்க தான் பேசுனாங்க. நான் அது என்ன, உங்களோட நிகழ்ச்சி தூர்தர்ஷன் காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா பாடுறீங்க 2 பேரும். அப்புறம் வந்து இதென்ன இப்போ நீங்கள் சமையல் குழந்தை மாதிரி பேசுகிறாங்க. பார்க்கறதுக்கு தான் வெளியில் சிங்கம், உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம டிவியில் சமையல் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்களே, அது ஒன்று விடாமல் பார்த்துருவேன் நான். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க,
நீங்கள் வாங்க உங்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு. நான் கேட்கல ஒன்றுமே, அவங்க கேட்பேன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒன்றுமே கேட்காம அவங்க எப்படி செய்வாங்க இல்லைங்களா? உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு நான் செய்கிறேன், கட்டாயம் செய்வேன்னு. அப்போது எம்பி தேர்தல் வந்தது. எனக்கு வந்து மாயவரத்தில் கேட்டாங்க. நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் என்னமோ இதுக்காக வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. மாயவரத்தில் ஆல்மோஸ்ட் பத்திரிக்கையில எல்லாம் வந்துருச்சு என் பேர், இவங்க தான் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி. நான் மறுத்துட்டேன், வேண்டான்ற மாதிரி மறுத்துட்டேன். இப்போ பாரதி மோகன் சார் இப்போ கூட என்னை பார்த்தா சொல்லுவார், உங்களால் எனக்கு கிடச்சிது, நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஊன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, நான் எங்கே எம்பி ஆகிருப்பேன் அப்படின்னு இப்போ கூட எங்கே பார்த்தாலும் சொல்லுவார் அவர். அப்போ அந்த சீட் வேண்டான்ட்டேன். அப்புறம் தான் எல்லாம் மாறிடுச்சு இல்லை சார். எனக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு இது மட்டும் போட்டிருந்தாங்க, ஒரு மெம்பராக போட்டிருந்தாங்க. அதில் உங்களுக்கு அவங்க மேலே இருந்த வருத்தத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட பதிவு பண்ணீங்களா? இல்லை. ஆமாங்க சார். என்னாச்சுன்னா இந்த மயிலாப்பூர் எனக்கு வந்து மாயவரம் விட அதுக்கப்புறம் அரசியல் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய விஷயங்கள், நான் வந்து யாரையும் திட்ட மாட்டேன். அரசியல் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் எனக்கு அரசியல் என்னை சுற்றி என்ன நடக்குது, அரசியலில் என்ன அது அந்த ஸ்ட்ராட்டஜிஸும் அப்படிம்பாங்க இல்லைங்க சார், அதுதான் பேசணும் எப்போவுமே. நம்ம வந்து சும்மா திட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை சுற்றிட்டு காமிச்சாலே போதும் நமக்கு. அப்படியெல்லாம் பேசி ஓரளவுக்கு அரசியல் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் இந்த மயிலாப்பூர் சீட்லேயும் என்னோட பேரெல்லாம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க, அடுத்தது நீங்கள் தான் வர போகிறீங்கன்னு எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு நைட்டில் என்னமோ மாறிடுச்சு சார், அது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக வந்து என்னோட தான் பேர் சொன்னாங்க. பரவாயில்ல, வந்தவரும் நல்ல ஒரு, அவரும் வந்து வரவேண்டியவர் ஒருத்தர் இல்லைங்களா, ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து நிறைய நாட்டுக்கு செஞ்சுருக்காரு. அவர் வரக்கூடியார். அதனால் எனக்கு பின்னாடி வருத்தம் போயிடுச்சு. பட் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு இது போடுறாங்க, பிரச்சாரத்துக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இந்தந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நான் வந்து மாட்டேன்ட்டேன். எனக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு அம்மா வந்து இந்த இடத்துல ஏன்னா சிறப்பு பேச்சாளர்கள் நான், நாஞ்சில் சம்பத் சார், அப்புறம் வந்து விந்தியா, அப்புறம் சீமான் சார், 4 பேரும் தான். எங்கேயாவது கவுண்டர் பாயிண்ட் கொடுக்கணுன்னா, யாருக்காவது கொடுக்கணுன்னா எங்கள் 4 பேரை திடீர்னு மாற்றுவாங்க. இந்த இடத்துக்கு போங்க, அவங்க அங்கே வர்றாங்க, அது கவுண்டர் பாயிண்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிவிட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். சொல்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து, அம்மா முடியாதுன்னு யாருமே சொன்னதில்லை தெரியுமா, சொன்னால் என்ன ஆகும் போங்க அப்படின்னு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன், பிரச்சாரத்துக்கு வரலன்னே சொல்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் நியூஸ் போச்சு. அப்போ அவங்க வந்து பொதுவாக மேடையில் பேசினாங்க, தழுதழுக்க பேசினாங்க ஒரு மேடையில். அந்த காட்சியை பார்த்தேன் நான். உடம்பு முடியாமல் வந்து நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறைய பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நான், ஆனால் செய்ய முடியல, அதுக்காக யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு ஒரு மேடையில் பேசுகிறாங்க அவங்க. அதை கேட்டோன்னே எனக்கு மனசு மாறிடுச்சு. ஐயோ பாவம், கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணோட இது இன்னொரு பெண்ணுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நம்ம பரவாயில்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே போனேன், இப்போவும் அது வேண்டான்ற மாதிரி. அப்புறம் நான் பிரச்சாரத்துக்கு வர்றேன் அப்படின்னு கொஞ்சம் பாதி பிரச்சாரத்துக்கு போவே இல்லை, போகாம அப்புறம் பாதி பிரச்சாரத்துக்கு தான் போனேன். ஆமாம், அந்த பேச்சு அவங்களோட வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது அது. அதுக்கப்புறம் அவங்கள சந்திக்கலையா நீங்கள்? அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன், ஒரு அவங்க பேசுகிறப்போ நான் வந்து பார்த்துருக்கேன். எங்கள் இசை நிகழ்ச்சி 4-5 இடத்துல போட்டாங்க அவங்க பேசுறதுக்கு முன்னாடி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி. அப்போ வந்து என்னோட இசை நிகழ்ச்சி முடிச்ச உடனே போய் அங்கே உட்காந்து கேட்கறதுக்கு போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுறாங்க. போய் கேட்பேன்னா ஒரு தடவை பட்ட பகலில் வந்து உட்காந்துருந்தேன், வெயில், நல்ல வெயில். அப்போ கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஏன் அனிதா இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் உட்காந்துருக்காங்க, வெயிலெல்லாம் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்க. அது ஒன்று. அப்புறம் நான் வந்து இந்த ஆஃபீஸில், ராயப்பேட்டில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து அம்மா அப்பப்போ வருவாங்கள்ல, அப்போ போகும்போது எனக்கு அந்த மகாலிங்கம் சார் சொன்ன ஒரு அதிசய தகவல் என்னென்னா, அம்மா இது வரைக்கும் நின்று வணக்கம் சொன்னது யாரும் கிடையாது, மொதல் ஆள் நீங்கள் தான் அப்படின்னு. அப்படியே போயிட்டுருப்பாங்க. எப்போ பார்க்கும்போது நின்று என்னை பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அப்போ தான் என்ன நான் ஒன்றுமே கேட்கல, அம்மாவுக்காக நான் போனேன். பிரச்சாரம் அம்மா நிறைய பேர் இதுவும் சொல்லியிருக்காங்க, அம்மா வண்டியில் இருந்தால் அவங்க பிரச்சாரம் டேப்பெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் சொல்லும்போது சரி, நம்ம அந்த இதில் இருக்கோம்னா அதே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு பாதி பிரச்சாரத்துக்கு போகாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு போனேன் நான். கட்டாயம் அம்மாவுக்கு நியூஸ் போயிருந்துருக்கும், அதெல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் காட்சிகள் எல்லாம் நிறைய மாறிடுச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி ஐ எம் அவுட் ஆஃப் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ், ஐ எம் நியூட்ரல். நிறைய பேர் கேட்பாங்க இது என்ன அதுக்கப்புறம் நிறைய வந்ததுன்னு வைங்களேன், சென்ட்ரல்லேருந்துலாம் வந்தது எனக்கு கிளியராகவே வேண்டாம். அதுக்கப்புறம் இது ஒரு விசி போஸ்டிங்க்கெல்லாம் இது பண்ணாரு தெரியும் உங்களுக்கு, விசி போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வருத்தம் ரொம்ப. ஏன்னா அதுக்கு நாலேஜ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம், நாலேஜ் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இவரும் அதுக்காக ரொம்ப உழைச்சாரு. உண்மையாக சொல்லணும்னா இவருக்கு முதல் மனைவி யாருன்னு கேட்டால் ஸ்டில் நான் இப்போ கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா இசை தான் முதல் மனைவி, அப்புறம் தான் எல்லாமே.
அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் சிங்கர் இவர், மியூசிஷியன் அவர். அப்போ அதில் கிடைக்கலன்றப்போ ரொம்ப பெரிய வருத்தமாக அப்புறம் சென்ட்ரல்லேருந்து வந்து எங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் கொடுக்குறேன்னாங்க விசி போஸ்டிங். இவர் சொல்லிட்டார், என்னோட தமிழ்நாட்டில் எனக்கு இல்லைன்னா எதுக்கு வேறு ஸ்டேட்டு, தமிழ் மக்களுக்காக நான் தமிழ் பாடக்கூடியவன், தமிழ் மக்களுக்கு நான் செய்யாமல், அதாவது நிறைய பேர் பாடணும்னு நினைக்கிறாங்க, அந்த மக்களுக்கு நான் செய்யணும்னு நினச்சேன், அது இல்லைன்னா அப்புறம் வேறு ஸ்டேட் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் சென்ட்ரல்லேருந்து எனக்கு அப்ரோச் பண்ணாங்க, அது போகலை. நான் அதுக்கப்புறம் நமக்கு விதியிலிருந்து அது தானாக வரும், இழுத்துட்டு போயிடும், எப்படி எல்லா விஷயமும் இழுத்துட்டு வந்ததோ அப்படி போயிடும்ன்ற மாதிரி. ஐ எம் நவ் எதுனா கொஞ்சம் இசையிலையும் அப்புறம் என்னுடைய இது பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இசையை தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆனோம் அப்படின்ற எண்ணம் எப்போ அனிதாக்குள்ளே தோன்றி? நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ன்றனால சின்ன வயசுலேருந்தே அந்த இது பிஸ்னஸையே பார்த்து வளர்ந்தவன் சார் நான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இப்போது சமீப காலமாக தான் நிறைய பேருக்கு தெரியுது. பட் பிகண்ட் வெரி இதுனா ரொம்ப காலம் முன்னாடி நான் ஆரம்பிச்சிட்டேன், தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கொரோனா காலகட்டம் நான் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன் சார். பொதுவாகவே எனக்கு என்ன ஃபில்ம்னு கேட்டிங்கன்னா தெரியாது, என்ன புது பாட்டு வந்திருக்கு, என்ன புது ஃபில்ம்லாம் தெரியாது. எனக்கு வெறும் நான் விரும்பி பார்க்குற இந்த சஞ்சய் லீலா பன்சாலி இருக்கார்ல, என் வீட்டுக்கார்ட்ட கூட கிண்டல் அடிப்பேன், உங்களை பார்க்கலன்னு தான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப கிரேஸ் அவரோட இசை அமைப்பு, அவர் எடுக்கிற விதம் எல்லாம் அப்பா பிரம்மாண்டம். அவர் பண்ணிக்கிறாரோ இல்லையோ, சஞ்சய் லீலா பன்சாலி சும்மா கிண்டல் அடிப்பேன் இவர்கிட்ட. அவர் கிண்டல் அடிப்பார், இப்போ என்னவா அப்படிம்பாரு, எனக்கும் வயசாயிடுச்சு அவருக்கும் வயசு, அந்த மாதிரி கிண்டல் அடிப்பார். அதாவது திறமைகள் எங்கே இருக்கோ அங்கே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கற்றாரை காமூர் வரும்பாங்கள்ல, ஒரு திறமைசாலிக்கு திறமை எங்கே இருக்கோ அவங்கள வந்து கொண்டாடணும் போல தோணும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு சார் எனக்கு என்னன்னு தெரியல, நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன் பயங்கரமாக. என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டுவாங்க, புத்தகங்கள் இப்போ தான் நகர்த்தி வச்சுருக்காங்கலாம், சுத்தமாக என்ன சுற்றி புத்தகங்கள். அதுக்கு நடுவில் என் வீட்டுக்கார் அதனால் என் பக்கத்துலேயே படுக்க மாட்டார், நீ விடிய படுப்ப அப்படின்னு வேறு ரூமில் போய் படுத்துருவார். அந்த மாதிரி அவ்வளோ படிக்க ஆரம்பிச்சேன்னா அது பொழுது நான் கிட்டத்தட்ட 4-5 மணிக்கு தான் தூங்குவேன் விடிக்காலையில். அந்த மாதிரி ஒரேடியா சாமிக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் அப்படி பண்ணுவேன்னா அப்படி ஒரு பைத்தியம் சார் புத்தகம் படிக்கிறது. இப்போ கூட நான் படிக்க உட்காந்துட்டிங்கன்னா என்னை எழுப்ப முடியாது யாரும். அந்த மாதிரி நிறைய தகவல்கள் திரட்டினேன். இதில் என்ன ஆச்சு, சடன்லி எனக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னே தெரில சார். எனக்கு இன்னும் நானே என்ன நினைக்கிறேன், எப்படி ஆரம்பித்தேன் நான், இது என்ன பண்ண ஆரம்பித்தேன், எங்கேயுமே நான் கற்றுக்கல, ஒன்றும் பண்ணல. பட் சில பொருள்கள் எல்லாம் எனக்காக தயாரிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து பொதுவாக கெமிக்கல் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். எனக்கு அதனால் என்னோட ஸ்கின்க்கு அதுக்கெல்லாம் வீட்லேயே செய்ய ஆரம்பித்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ஏன் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகக்கூடாது அப்படி மாதிரி. இது முக்கியமாக எனக்கு எப்படி ஒரு இது தோணுச்சு சார், இப்போது செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா, செல்ஃபோன் இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது. அதான் எதை வேணா விட்டுருவாங்க, செல்ஃபோன் கையில் இல்லைன்னா அவனுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி நர்வஸ். அதனால் குடிக்காரனுக்கு எப்படி குடிப்புக்கு இல்லைன்னா கை கால் உதருமோ அந்த மாதிரி செல்ஃபோன் இல்லைன்னா. அப்போ நம்ம செல்ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது உணர்வு இருக்க என்ன பண்ணலாம், இந்த செல்ஃபோனையே வச்சு நம்ம வந்து பணமாக மாற்றினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு. சார் நமக்கு தான் பிஸ்னஸ் தெரியுமே, அப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு வந்து என் வீட்டில் சொன்னேன். அப்போது என் வீட்டுக்காரே ஒழுங்கா பாடு, பாட்டில் கவனம் செலுத்து, 4 பாட்டு எக்ஸ்ட்ரா கற்றுக்கோ அப்படின்னு. என் பசங்க என்ன பண்ணாங்க, நான் அப்போ அந்த ஜெயா டிவியில் குக்கரி ஷோவில் ரொம்ப பிரபலம். அப்போ என் பசங்க சொன்னாங்க, அம்மா ஃப்யூச்சரே யூடியூப் தான், அதனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, நல்லா சமைக்கிற, நீ சமைக்கிற, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், அது போடுறோம். நோ 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 நோ, என் டிக்னிட்டி என்ன ஆகுது, யூடியூப் ஆகுது ஒன்றாகுது, நான் அந்த தொலைக்காட்சியில் பண்ணுறேன், இந்த தொலைக்காட்சியில் பெருசாக வந்தா அப்போ தான் அதில் பண்ணுற நாக்கும் இதில் பண்ணுற நாக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு கொடுக்குறான் தெரியுமா, நான் போய் யூடியூப்பில் போடுறதா, அது செல்ஃபோனில் எல்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு நான் பண்ணுறதான்னு ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் சார் நான். அதை பண்ணணும், நீ இப்போ தப்பாக நினைக்கிறமா, இதுதான் ஃப்யூச்சராக இருக்க போகுது, எல்லாரும் கையில் வச்சு பார்க்குறது அதுதான், அது மூலமாக உனக்கு ரெவென்யூ வரும், வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமாக என் 9 வயசு பொண்ணு எடுத்தா ஃபஸ்ட்டு வீடியோ ரொட்டி சமைக்கிறது. அது பார்த்தா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் போகுது. அப்போ பெரிய பொண்ணு அவங்களும் தான் எனக்கு எடுப்பாங்க, ஷூட் பண்ணுவாங்க, நல்லா ரீச் சார். அது மூலமாக ரெவென்யூவும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இப்போ தான் யூடியூப் ரொம்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாரு, இதுக்கு பார்க்குறவங்க சொல்லுங்க, நீ ரொம்ப அநியாயத்துக்கு கம்மி காசு வருது, அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இப்போ. ஏன்னா எல்லாரும் ஒரு வீட்டுக்கு 10 சேனல் வச்சுருக்காங்கன்னு. அப்போ நிறைய காசு வந்தது சார் எனக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு எல்லாத்தையும் விட்டுப்பட்டு இதில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் சேனல் கூப்பிட்டாலும் நோ நோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து வீட்லேயே கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு நினச்ச நேரத்தில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப வசதியாக போயிடுச்சுங்களா.
அப்புறம் வந்து என்ன பண்ணேன், நான் இந்த சோப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா சார், அந்த சோப்பு அப்புறம் வந்து இந்த ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணோன்னு நிறைய கிளிக் ஆச்சு. அது யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின்ல கொஞ்சம் ரேஷ், அந்த பருவத்துக்குரிய இது வரும் இல்லைங்களா, அப்போ போய் நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக போய் டாக்டர்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ சரியாகலை. என்னோட யூஸ் பண்ணும்போது சரியாயிடுச்சு. ஏன் இதையே வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்றது. அது பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு அப்போ தான் டாக்டருக்கு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து அவங்களே ஆரம்பித்தாங்க. வெப்சைட் ஆரம்பித்து அதில் போட ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் நல்லா வெப்சைட் ஓரளவுக்கு எங்கிட்ட வாங்கின திங்ஸ் எங்கிட்ட தான் வாங்குவாங்க. ஏன்னா தூய்மை நேர்மை இருக்கு சார். ஒரு கீரல் இருந்தா, ஒரு பொருள் ஒரு கீரல் இருந்தா கூட அது எத்தனை வந்தப்பவே ஃபில்டர் பண்ணிடுறோம்னு வைங்க. எனக்கு சப்ளையர்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சப்ளையர்ஸ் பயப்படுவாங்க. ஐயோ நீங்கள் வாங்குவீங்க 100ன்னு சொல்லி வாங்குவீங்க, அதில் நீங்கள் 40 60 தள்ளி விட்டுருவீங்க, 40 மட்டும் வைப்பீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு ஆகாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். அதான் சிலைகள் அந்த மாதிரி பொருள் எல்லாம். ஒரு கீரல் இருந்தால் கூட நாங்கள் எத்தனை காஸ்ட்லியாக இருந்தால் கூட அதை தூக்கி போட்டுருவோம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி விற்கிறது இல்லை. அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சார். ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸே வந்து அந்த பிம்பிள் போகிறதுக்கு சோப் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்குது. ஒரு அந்த பிஸ்னஸ் ஃபேமிலி எனக்கு பேக்ரவுண்ட் இருந்தனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபுல்லாக அதில் இறங்கிட்டேன். ஃபுல்லாக அதுலேயும் இப்போ இசையிலையும் குடும்பம் இது 3லேயும் இறங்கி. நீங்கள் சமூகத்திலே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு. ஆமாம். நான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக காதல் திருமணங்கள் கூட இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இசையால் இணைந்தாலும் இன்று வரைக்கும் மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு கணவர் இருக்கார், உங்களுடைய குடும்பம் இருக்குது. இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெற்றிக்கு ஈகோ இருக்கக்கூடாது சார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈகோனால தான் எல்லாம் போகுது. அவர் சொல்லிட்டார்ல, நம்ம இன்னும் கூட சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருக்க மாட்டோம், சண்டை போடுவோம். பட் அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சண்டைக்கான அடையாளமே இருக்காது. இப்போ சண்டை போட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் என்ன அப்படி இருக்கலாம், 3வது நபர் யாராவது தலையிட்டாங்கன்னா அவன் காலி. உண்டு இல்லை, எங்களை நம்பி யாரும் சப்போர்ட்டுக்கே வர முடியாது. ஒன்று அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் காலி, எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் காலி. அதனால 3வது நபர் ரொம்ப பயப்படுவாங்க. அது எங்கள் அம்மா வீட்டு சைடு ஆகட்டும், அவங்க வீட்டு சைடு ஆகட்டும். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு வைங்களா, அவங்கள வந்து கரிச்சு ரொம்ப அந்த மாதிரி தான். இல்லைன்னா கூட அவர் ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். நானாவும் திட்டிடுவேன். அவரெல்லாம் திட்டுனா கூட அவர் கரெக்டாக இருப்பார். யாரும் என்னை ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டார். அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். பெண்கள் பொதுவாகவே 1-10 பேசி விட்டுருவோம். அது ஈகோ மட்டும் கிடையாது எங்களுக்கு. அவரோட வளர்ச்சியை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன், என்னோட வளர்ச்சியை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். இன்னும் என்கிட்ட சொல்லுவார், நீ பண்ணு பண்ணு அப்படிம்பாரு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு காரணம் வந்து நான் தனிப்பட்ட ஒரு லேடியாக பண்ண முடியாது இல்லைங்களா. ஃபேமிலி பேக்ரவுண்டும் வந்து நமக்கு என்கரேஜ் பண்ணல, டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும். அதில் வந்து பின்னாடி இவர் ஒர்க் பண்ணுறாரு, என் பசங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு நல்ல ஸ்டாஃபும் கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஒரு தவறான பாதையில் போனால் கூட வேண்டாமா இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய செலவில் கொண்டு போயிட்டு என்ன ஏமாத்தினா வேறு ஏதாவது நடக்கும். அதெல்லாம் இயற்கையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி நேர்மையாக எப்படி வாழணும் அதெல்லாம் சொல்லி தவறுகளை சுட்டி காட்டி எல்லாரையும் சரி பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே சேர்ந்து தான். ஆரம்பத்தில் என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு சண்டை வரும்? சண்டை வர்றது பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கோவப்படுவார் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் இவருக்கு தகராறே வராது. யாராவது 3வது ஒரு நபர்னால ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஹெல்ப் உதவியாளர்கள் யாராவது இருக்காங்கல்ல, இதை தூக்கி இப்படி எங்கேயாவது வச்சுட்டாங்கன்னு வைங்க, இவர் வச்ச இடத்துல இல்லைன்னு வைங்களேன், லபலபலபலபலன்னு சத்தம் போட்டாருன்னு நான் சொல்லுவேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க, இது என்ன இப்படி எடுத்து இப்படி வச்சிருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, நாளை இருந்து அப்படி பண்ணாதேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, திரும்ப தப்பு பண்ணாவேன்னா நம்ம சத்தம் போடுறதில்ல, திரும்ப திரும்ப தப்பு பண்ணா ஆனால் ஆரம்பத்துலேயும் இப்படி சத்தம் போடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சத்தம் போடுவேன். இந்த கோவத்தை குறைங்க, உடம்புக்கு ஆகாது அப்படின்லாம். பேசிக்கலி இவர் வந்து வில்லேஜில் வந்தனால அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தார். இப்போ கொஞ்சம் நிறைய பிள்ளைங்க வளர வளர அதுவும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. நான் இப்போ அது பொருட்படுத்துறதே இல்லைன்னு நான் சொல்லுவேன், ஐயையோ இங்கே பாருங்க ஒரு விஷயத்துக்கு மரியாதை இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இப்போ அதுக்கு நான் கண்டுக்கிறேன்னா பாருங்க அதுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம், அதனால் விட்டுருங்க, உங்கள் உடம்புக்கு தான் இதாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பேர் பற்றி ரொம்ப ஹியூமரஸ் சென்ஸ் இருக்குது சார். அதனால் எதுவுமே வந்து விளையாட்டாக ஜாலியாக சிரிச்சுப்போம். ஏதாவது திட்டிட்டு அப்படியே நக்கல் கிண்டல் அடிக்கிறது, மறைமுகமாக பேசுறது, அந்த கிண்டல் அடிக்கிறது. அது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நான் எதனா அவர் திட்டிட்டு நான் கோச்சிட்டு 2 நாள் பேசாமல் இருந்தேன்னா வந்து அவர் பாட்டிலேயே என்ன சரி பண்ணிடுவார். ஆமாம், இப்போதான் வயசாயிடுச்சு அதனால பண்ணுறது.
இப்போ நான் அதெல்லாம் பெருசாக வச்சுக்கிறதுலேன்னு வைங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவார், பூ கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்தா வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவையும் பாரு, நான் 2 தடவை மூஞ்சி திருப்பிட்டு 3ஆவது தடவை இந்தா புடி அப்படின்னு என் கையில் வந்து வச்சுட்டு போவார். இல்லாட்டி அவரே வச்சு விட்டுருவாரு. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருவாரு. நான் இப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன், இப்போ தூக்க முடியாத அப்போ ஒல்லியாக இருப்பேன் சார். ஜங்குன்னு குழந்த மாதிரி தூக்கிட்டு ஆடுவார் என்ன. அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிடுவாருன்னு வைங்களேன். அப்புறம் வந்து அதான் பாட்டில் தான் அடி அண்ணு பொண்ணு சும்மா. நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பேன், பேச மாட்டேன். பேசாமல் இருந்தேன்னா அவர் பைத்தியம் பிடிச்சிரும். நான் சைலண்ட்டாக இருந்தேன்னா டேஞ்சர் அப்படின்னு. நான் கத்திட்டேன்னா அவர் அதை பரவாயில்லன்னு விட்டுருவாரு கண்டுக்காம. நான் சைலண்ட்டாக இருந்தால் போச்சு அவருக்கு. ஈவன் நான் அப்படிதான். நான் அப்போ சைலண்ட்டாக இருந்துட்டு ஏதாவது சமைச்சிட்டு இருந்தேன், பின்னாடி வந்துட்டு அடி அண்ணு பொண்ணு. அண்ணு தான் என் பேர் வீட்டில் கூப்பிடுறது. அண்ணு அப்படின்னு அண்ணு அப்படின்னு அழுத்தி தான் கூப்பிடுவாங்க. நார்த் இந்தியாவில் அணுன்றதா அண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் என் பேர் அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, ஹர்பியாரின்னு. ரியல் தேவா நேமங்கள ஜாதக பேரு ஹர்பியாரி. அதுதான் ரியல் நேம் என்னோடது. அது ஹர்பியாரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் அது பார்த்தாங்க. அது ஸ்கூல் கொடுத்து அது என்ன பண்ணா ஹர்பியாரி அப்படின்னு ஒரு சொல்ல வச்சா வேண்டாண்டா சாமி அப்படின்னு எல்லாருக்குமே வேற பேர். நார்த் இந்தியன் நேம்ஸ் தான் என் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். யாருக்குமே வரல என்னன்னு எல்லாம் சுனிதா, அனிதா, கவிதா, சவிதா அப்படி எல்லாத்துக்கும் மாற்றியாச்சு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பாடுவேன், அடி அண்ணு பொண்ணு சும்மா சொல்லு எம்மேல் உனக்கு ஆசை இல்லையா அப்படிம்பாரு. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் பிக் பண்ணிட்டு அப்புறம் அட குப்பு சாமி உண்மைய சொன்னேன் உண்மை எனக்கு ஆசை இல்லதான். ஒரு பாடகராக குப்புசாமிகிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் இது, ஒரு மனிதராக குப்புசாமிகிட்ட பிடித்த விஷயம் இது? பாடகர்னா பார்த்துட்டீங்கன்னா இவர் பெரிய ராட்சசன் சார். அடுத்த உங்களுடைய பயணத்துடைய இலக்கு என்ன அப்படின்றது 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்மானிப்பீங்களா எப்படி? எங்கே சார் பயணம் பண்ணுறது? பயணத்துக்கு தான் அந்த ஜென்ரேஷன் கேப்னால ஒரு தடை விழுந்துருச்சு. நிறைய சாதிக்கணும்னு நினச்சோம். பட் இப்போது சில மீடியாஸ் வந்து அந்த தவறான பாதையில் இந்த இதை கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், பயப்படாமல் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த மக்கள் இசை பாடலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரசாங்கம் எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். இப்போ அரசாங்கம் நிகழ்ச்சிகள் எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்களா, அதுலயே கிடையாது எங்களுக்கு இடம். அதுக்கு என்னன்றீங்க நீங்க? இப்போ சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குல்ல, அதில் நினைச்சா நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் உங்களுக்கு, அதில் கொடுக்கலாம் தானே? நிச்சயமா.